வாங்களேன். எதுக்கு? இப்படி நில்லுங்க. எதுக்கு? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதான். என்ன பாக்குறீங்க? ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராசியாரு எந்திரு. அத்தை, அத்தை. பெரிய மாமா நீங்களும் வாங்களேன். நானா? நான் எதுக்குமா? வாங்க பெரிய மாமா. அத்தை பத்திர போய் நில்லுங்க. இவ பக்கத்துலயா? என்ன அத்தைய பார்த்தாலும் நல்ல பாம்பு பார்த்த மாதிரி நடுக்குறீங்க. வந்து நில்லுங்க பெரிய மாமா. எனக்கு என்ன பயம்? முறைக்கிறத அப்புறம் வச்சுக்கலாம், தள்ளி நில்லு. வாங்க 2 பேரும் சேர்ந்து கும்பிடுவோம். விழுங்க. 16 பெத்து. ஒன்ன சொல்லல. நல்லா இருங்க, நல்லா இருங்க. 16 பெத்து. ஆமா. கத்திர போற பாத்துங்க. என்ன பையன் ஒரு மாதிரி பேசிட்டு போறான்? ஏமா உனக்கும் அவனுக்கும் ஏதாவது தகராறா? சீச்சி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அத்தை நீங்களும் பெரிய மாமா கால்ல விழுந்து கும்பிடுங்க. என்னது? அதெல்லாம் ஏமா 25 வருஷமா இல்லாத பழக்கம் இப்ப எதுக்கு? மாமா, நான் உங்களையா கால்ல விழுந்து கும்பிட சொன்னேன்? அத்தை வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து புருஷன் கால்ல விழுந்து கும்பிட்டா தீர்க்க சுமங்களே இருக்கலாம். விழுங்க அத்தை, விழுங்க. ஐயா, இதுக்கு பேரு ஒரு கும்பிடா? அத்தை சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டோம். தாலி நிலைக்க வேண்டாம், நெத்தியில குங்குமம் இருக்க வேண்டாம், தினமும் பட்டு புடவை கட்டிக்க வேண்டாம், தலை நிறைய பூ வச்சுக்க வேண்டாம். ஏண்டி இப்படி அபசகனமா பேசுற? தாலி குங்குமம் பூன்னு பேசுறது அபசகனமா? விழுங்க அத்தை, விழுங்க. நல்லா எனக்காகவாவது தீர்க்க சுமங்கலி ஆயிரு. இன்னும் ஏந்திரிக்கவே இல்லையா? ஏண்டே 25 வருஷமா கும்பிட வேண்டியதை ஒரே நாள்ல கும்பிட்டுலான்னு பாக்குறியா? ஏந்திரி ஏந்திரி. ஏந்திரிக்க முடியலங்க, இடுப்பு புடிச்சுக்கிச்சு, தூக்கி விடுங்க. ஐயோ, உன்னை தூக்க வேற முடியாது. என்னது? இரு கோச்சுக்காத, என்னால முடிஞ்ச வரைக்கும் தூக்குறேன், நீ ஹெல்ப் பண்ணு. அப்பா, ஒரு முன்னியருமை தூக்குற மாதிரி இருக்கு. ஏமா புயல் அடிச்சு ஒரு மரமே ஒடிஞ்ச மாதிரி சத்தம் வரல? ஒண்ணு இல்ல மாமா, அத்தை நெட்டி முறிச்சாங்க. அவங்க கை கால்ல முறிப்பாங்க, இவன் இடுப்பையே முறிக்கிறான். என்ன மாமா கீழே வேலையா இருந்த, கூப்பிட்டீங்களாமே? என்ன விஷயம்? ஆமா, யார் இவரு? நம்ம டெய்லர், பேர் ராபர்ட் டெய்லர். ஹலோ, உனக்கு அளவு எடுக்க வந்திருக்காரு. சரி, பழைய ரவிக்கு ஒண்ணு குடுக்குறேன், அதை பார்த்து அளவு எடுத்துங்க. இது ரவிக்கைக்காக இல்ல. அப்ப மேக்ஸி, மிடி, ஜீன்ஸ், சில்வர் கமீஸ். அப்படின்னா மாடர்ன் ட்ரெஸ், விதவிதமா ட்ரெஸ். ஐயா, இதெல்லாம் நான் போட்டுக்கணும். மேல மட்டும் கை போடாதீங்க, மத்தபடி நான் என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொல்லல. ஆமா, அதே மாதிரி நான் என்ன சொன்னாலும் என்ன ஏதுன்னு விளக்கம் கேட்காம நீ செய்யணும். சரி மாமா. ராபர்ட், அளவெடு. அளவு எடுக்கலாம்ல? அதுக்கு தானே வந்திருக்கேன். இந்த இத புடி, இந்தாங்க. 10 கை கொஞ்சம் நீட்டுறீங்களா? 20 31 கொஞ்சம் கைய தூக்குறீங்களா? இன்னும் கொஞ்சம் தூக்குறீங்களா? இன்னும் கொஞ்சம் முறைக்கிறாங்க. தூக்கண்டி, கைய தானே தூக்க சொல்றான். ஐயோ, ஏய் ராஜாத்தி, நீங்க சும்மா இருங்க மாமா. உங்களுக்கு என்ன தெரியும்? இவனுக்கு என்ன தைரியம் தான் என் மேல கை வைப்பான்? இவன் நல்லவன், பொறுக்கி, என் ஃப்ரெண்டு. யோ, அவளுக்காக மன்னிப்பு கேக்குறேன். நீ எழுது, உனக்கு என்ன அளவு வேணுமோ நான் எடுத்து கொடுக்குறேன். நீங்க சொன்னாலே இனிமே நான் எடுக்க மாட்டேன், நீங்களே எடுங்க. கை தூக்கு. மார்பளவு எவ்வளவுங்க? 109. என்னது? 36. இடுப்பு 25. பின்னளவு 37. நான் என்ன சொல்றேன், கழுத்து நெரிச்சு கொன்னுரு. நீங்க சொல்லவே இல்லையா? இரு, உனக்கு ஒரு நாளைக்கு அருள் வாக்கு தர்றேன். ஐயோ வேண்டாங்க சாமி, சாமி நடக்க கூடாது, நடந்து போச்சு சாமி. பெரிய மனுஷப்படி நீங்க தான் மன்னிக்கணும் சாமி. அண்ணாமலை, என் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிற வரைக்கும் எதுவுமே நல்லது நடக்காத. ஏதோ உங்க புண்ணியத்துல நான் நாசமா தான் இருக்கேன். இங்க அடிச்சுக்காதயா, மூச்சு நின்னுட போகுது.
விவரம் தெரியாம உங்களுக்கு சவால் விட்டாரு எங்க அண்ணன். இன்னைக்கு ரொம்ப நல்லாவே இருக்காரு. நீங்களே பாருங்களேன். அண்ணே அண்ணே வாங்க. சாமிய பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்கு தம்பி. ஆமா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் வெக்கப்பட்டு என்ன புண்ணியம்? பேசாம சாமி காலில் வந்து விழுங்க. ஒரே குழப்பமா இருக்கு. நாடோடி மன்னன் டபுளாச்சுனா என்னது? மண்புழுவை ரெண்டா வெட்டி போட்டா தான் ரெண்டும் பொழைச்சுக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உன்னை யாராவது ரெண்டா வெட்டி போட்டாங்களா? 2 பேரா வந்து நிக்கிறீங்க? இல்ல சாமி, இதுதான் என் அண்ணன் தமிழ் மலை. ஆமா சாமி, உங்க அருமை தெரியாம உங்களுக்கே சவால் விட்டேன். என் துணிக்கடை போச்சு, என் பசு மாடுக போச்சு, என் உடம்பு போச்சு. அடி அறியாம செஞ்ச பிழைய மன்னிச்சு உயிர் பிச்சை தாருங்க சாமி. அன்னைக்கே சொன்னேன் சாமிய போடான்னு. இன்னைக்கு தமிழ் குச்சி ஆயிட்டேன். அதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் அவரை வாழறீங்க சாமி. ஏய் தமிழ் மலை, உனக்காக இல்லைனாலும் என்னை மதிக்கிற இவனுக்காவது உன்னை வாழ வைக்கிறேன். மறுபடியும் உன்னை தமிழ் மலையாக்குறேன். உன்னுடைய துணிக்கடையெல்லாம் நாசமா போகட்டும். மறுபடியும் நீ பால் மாடு வாங்கி பால் கறந்து தயிராக்கி வியாபாரம் பண்ணி நாசமா போ, குட்டிச்சவரா போ, எக்கேடு கட்டாவது போ. எந்த கொம்பாதி கொம்பனுக்கும் இப்படி நான் அருள் வாக்கு கொடுத்ததே கிடையாது. ஆஹா, தேன்மழை. வர்றேன் சாமி. இந்த எச்சையவே தேன்மழைங்கிறானே, பார்த்தாயா என்னுடைய அருள் வாக்கை? ஹலோ, வாப்பா. ஹலோ டாக்டர். நான் போன்ல சொல்ல இவங்க தான் என் வைஃப். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். பாத்தா புத்திசாலியா இருக்காங்களே. அப்படிதான் நானும் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் கவனிக்கிறேன். பாலு, நீ கொஞ்சம் உட்காரு. ஓய்ஸ். நான் பேசிட்டு வரேன். ஆ. வாமா. என் உடம்புக்கு ஒண்ணு இல்ல. உனக்கு ஒண்ணு இல்ல. பாத்து எப்படி படுத்த போறாளோ? வாமா, உட்காரு. நம்ம வீடு மாதிரிதான். உன் பேர் என்ன? ராஜாத்தி. வயசு என்ன ஆகுது? ஆடி வந்தா 22. ஆடாம வந்தா? ராஜாத்தி, உனக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். குட்டி குழந்தை. குழந்தை எப்படி பிறக்கும்? கல்யாணத்துக்கு அப்புறம் 10 மாசம் இல்லன்னா 1 வருஷத்துல பிறக்கும். குழந்தை பிறக்கிறதுக்கு கல்யாணம் ஆகணும்னு அவசியம் இல்ல. அது வேற இது வேற. இந்த குழந்தை சும்மா இருந்தா பிறக்காது. என்ன பண்ணணும்? புருஷன் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கணும். நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். இந்த சந்தோஷம் வேறம்மா. இது நீங்க 2 பேரும் ராத்திரி எங்க படுத்துக்கிறீங்க? கட்டில்ல. 2 பேரும் ஒரே கட்டில்லையா? ஒரே கட்டில்ல. அப்புறம் ஏன் இவ இப்படி சொல்றான்? ஒரே கட்டில்ல படுத்துக்கிறீங்க. இந்த மேல கைய கால என்ன தொட்டா வெட்டிடுவேன். அங்கதான் இடிக்குது. பாயிண்ட பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றது இவகிட்ட? புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாள. ராஜாத்தி, நீ இந்த இல்லற சுகம், தாம்பத்திய ரகசியம், மன்மத லீலை இப்படி ஏதாவது புஸ்தகம் படிச்சிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல. ரொம்ப கஷ்டம். இவகிட்ட ஜாடையில் சொல்லி பிரயோஜனம் இல்ல. ராஜாத்தி, நான் சொல்ற மாதிரி நீ கூச்சம் இல்லாம நடந்துகிட்டீன்னா 10 மாசத்துல உனக்கு அழகான குட்டி குழந்தை பிறக்கும். எப்படி? அப்படி கேளு. நல்ல பிள்ளை. அடேங்க அப்பா, நீ எல்லாம் ஒரு பொம்பளை. உனக்கு எல்லாம் டாக்டருங்கிற பட்டம். என்ன நீ கண்ணா பின்னால அசிங்கெல்லாம் பண்ண சொல்ற? உருப்படுவியா நீ? உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது. என்ன பண்ண தப்பு பண்ணா பெரியவங்க தட்டி கேட்கணும். ஆனா நீ ஏன் அடிக்கிற டாக்டர்? என்னாச்சு? இந்த பொம்பளை என்கிட்ட அசிங்கமா பேசுது. நான் ஒண்ணு அசிங்க பேசக்கூடாது. என் படம் என் கழுத்து சொல்லுது. அப்புறம் என்ன? என்னங்க சொன்னீங்க? நான் வந்து பேசாத, நீ குத்திடுவேன். டாக்டர், அவன்கிட்ட பேசாத மாமா. பேசல. நீ இதை கொடுத்துட்டு போ. வா மாமா. என்னங்க சொன்னீங்க? ஆட போடா. இவன் ஒருத்தன் நல்ல பொண்டாட்டி. உன்னை ஆண்டவன் தான்ப்பா காப்பாத்தணும். அடேங்க அப்பா, ஏதோ கோவத்துல 2 வார்த்தை திட்டிட்டேன். அதுக்காக கோச்சிக்கிட்டு அவ பிறந்த வீட்டுக்கே போயிட்டா. ஊர்ல எல்லாரும் என்ன கெட்டவோன்னு நினைச்சுக்கிறாங்க. இப்ப பாருங்களேன். ஹலோ, நான் ராஜலட்சுமி பேசுறேன். யாரு? சம்மந்தி அம்மாவா? வணக்கம்மா. என் மருமக கீதாவை கூப்பிடுறீங்களா? இதோ கூப்பிடுறேன். கீதா உன் மாமியார்? கீதா பேசுறேன். ஏமா, ஏதோ நான் கோவத்துல 2 வார்த்தை திட்டினா அதுக்காக நீ கோச்சுக்கிட்டு
பிறந்த வீட்லயே இருந்துருதா? இத பாரு, உங்க அம்மா இருந்திருந்து உன்னை திட்டினா அதுக்காக நீ இப்படி கோச்சுக்குவியா? நீ இல்லாம வீடே கலையிழந்திருக்குமா. அத்தை, நீங்களா பேசுறீங்க? உடனே புறப்பட்டு வந்துடு. என்ன வந்துடுறல? வந்துருமா? என்னம்மா, என்ன ஆச்சு? உடனே எங்க புறப்பட்டு வர சொல்றாங்க பாத்த. இதுல ஏதோ சதி இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. இது உன் தங்கச்சி பண்ண ஏற்பாடா தான் இருக்கணும். நீ உடனே புறப்படு.